அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி நரியை பரியாக்கி விட்டதும் பிட்டுக்கு மண் சுமந்து பிறம்படி பட்டதும் இறைவனே இறங்கி வந்து எழுத்தாணி தொட்டதும் வள்ளலார் சன்மார்க்க நெறி பெற்றதும் மனிதன் கடவுளுக்கு சொன்னதும் திருவாசகம். திருவாசகத்திற்கு உருகாதார் ஒரு வாசகத்திற்கும் உருகார் என்றால் அதன் சிறப்பு என்ன? தொழுது அடி அடைந்தவர்கள் தொண்டர்களான போது அழுது அழுது அடி அடைந்து அன்பரானதனால் அது திருவாசகம். கடவுளின் கருணையை பாடிய நூல்களுக்கு மத்தியில் கருணையே கடவுளாய் பாடியதால் அது திருவாசகம். திருவாசகம் என்பது திருவாசகத்திற்கு உருகார் ஒரு வாசகத்திற்கும் உருகார் என்கிறோமே. மாணிக்க வாசகருடைய திருவாசக அனுபவம் என்பது மறுமையை ஏற்பவர்களுக்கு மருந்து, மறுப்பவர்களுக்கு இம்மையிலேயே விருந்து. ஆண்டவன் பெயரால் உலகத்தில் பிரிவினைகள் நிகழ்கிற பொழுது ஒரு மதம் பரப்ப வந்த பாதிரியார் திருவாசகத்தை மொழிபெயர்த்திருக்கிறார் என்றால் ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க, ஏதவன் ஊர் ஏதவன் பேர் ஆறுற்றார் ஆரையலார் ஏதவனை பாடும் பரிசேலோ ரெம்பாவா என மாணிக்க வாசகரை ஈர்த்து ஆட்கொண்ட ஈசனை கண்ட நூலில் போப் இயேசுவை காண முடிகிறது என்றால் திருவாசகம் ஒரு மதநெறி பரப்புகிற நூல் அல்ல, அது மதம் கடந்தும் இறைவனை காட்டுகிற நூல். கலிலியோவும் கோப்பர்னிக்கல்ஸும் உலகம் உருண்டையானது என சொல்வதற்கு பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னதாகவே அந்த பகுதியின் உண்டை பெருக்கம் அளப்பெரும் தன்மை வியப்பெரும் காட்சி என திருவாசகத்தில் பாடியிருக்கிறார் என்றால் வான் கலந்த மாணிக்க வாசகர் வானவியலை பாடியிருக்கிறார். படைத்தவனை மட்டும் பாடவில்லை, பிரபஞ்சத்தையே திருவாசகம் பாடியிருக்கிறது. ஆன்மீகம் என்பது ஆண்டவனை அடையும் நிலையா? அது தன்னை உணரும் கலை. புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாய் பல்மிருகமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் என உயிரின் தன்மையை பேசி இருக்கிறது திருவாசகம். உயிரை உணர்ந்தால் அவன் தன்னை அறிகிறான் என்று பொருள். தன்னை அறிந்தவனால் பிற உயிருக்கு தீங்கு ஏற்படாது. தன்னை அறிதல் தான் ஆன்மீகத்தினுடைய மையப்புள்ளி. அதைத்தான் திருவாசகம் பேசி இருக்கிறது. தன்னை அறிந்தால் பேதம் நீங்கும், பேதம் நீங்கினால் கருணை பிறக்கும், கருணை பிறந்தால் கண்ணீர் சுரக்கும். 51 திருப்பதிகங்கள், 658 பாடல்கள், 3327 வரிகள். எந்த வரியில் போப்பும் வள்ளலாரும் மாணிக்க வாசகரிடம் உருகி இருப்பார்கள் எண்ணி பார்க்கிறேன். விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள்வுருகும் நலம்தான் இல்லாத சிறியேற்கு நல்கி நிலம் தன்மேல் வந்தருளி நீல் கடல்கள் காட்டி ஞாயிற்கிடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவன் என்கிற போதெல்லாம் போப் கொஞ்சம் கலங்கித்தான் இருப்பார். திருச்சதகத்தின் 96வது பாடலில்